விருச்சிக ராசி அன்பர்களை சுற்றி எப்பயுமே இந்த நேரம் விரோதம் பாராடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களை விட்ட பாடல்ல, உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி தான் நிறைய விஷயம் செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். சுற்றி இருக்கக்கூடியவங்க உள்ளுக்குள்ளே நீங்கள் கோபக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் பாசக்காரங்க தாங்க. உங்களை அன்பால் கட்டிப்பட முடியும், அன்பால் எதை வேணாலும் உங்ககிட்ட சாதிச்சுக்க முடியும். உங்களுக்கு இந்த நேரம் பிரச்சனையே எல்லா விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது தான். பல பிரச்சனைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் இல்லாமலாம் இல்லை. ஆனால் இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிறீங்க. நடக்கிறது நடக்கட்டும், நேரம் வரட்டும் பார்த்துக்கிட்டு தான் இந்த நேரம் நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மற்றவங்க கெடுதல் செஞ்சாலுமே இந்த நேரம் பல விஷயத்தை மறைச்சு நீங்கள் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனாலுமே இந்த நேரம் நிறைய பாதிப்புங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. கோபமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனாலுமே வரக்கூடிய கோபத்தை கூட இந்த தண்ணீர் ஊற்றி அணைக்கிற மாதிரி உங்கள் குணத்தாலே கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. ஆனாலுமே இந்த நேரம் உங்கள் கோபம், உங்கள் சீற்றம் இதை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் நிறைய விஷயம் நடந்துட்டு வருதுன்னே சொல்லலாங்க. அது எல்லாமே தாண்டி நிறைய விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து பார்ப்போமே இந்த காலத்தை நீங்கள் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் கடுமையான பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரம் நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி கொஞ்சம் பாதிப்பு அதிகமானு சொல்லலாம். யாரையுமே நம்ப முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்க. மனசுக்கு நெருக்கமானவங்களாக இருந்தாலுமே இந்த நேரம் யாருக்குமே நீங்கள் அதிகமான ஒரு நம்பிக்கை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் இந்த நேரம் ஏமாது தான் உண்டு. அதனால் இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக அமையுமாங்கிறது தான் பலருடைய இயக்கமாகவே விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி பார்க்குறப்ப விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான். இதனால் பல பிரச்சனைகளுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக கூட அமையும். அப்படி நீங்கள் எந்த மாதிரியான பரிகாரத்தை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த நேரம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. உங்கள் மன உறுதியை யாரால அசைக்க முடியாத அளவுக்கு இருந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் உங்களை யாராலுமே இந்த நேரம் புரிஞ்சிக்க முடியாது தான். இயல்பாகவே நீங்கள் அப்படி தான் பல ரகசியத்தை மனசுக்குள்ளே வச்சுருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மனசில் எவ்வளோ விஷயம் இருந்தாலுமே அது வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க. ஆனால் இந்த நேரம் கொஞ்சம் பொறுமைங்கிறது கூடவே தேவைப்படுதுன்னு சொல்லலாங்க. மன உறுதிங்கிறது தேவைப்படுது. எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக தான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே அமைஞ்சிட்டு சொல்லலாம். அஷ்டமத்தில் குரு இருந்தாலுமே பாகிஸ்தானில் சுக்குன்னு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமைங்கிறது நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அஷ்டம குரு தன்னுடைய குடும்பத்தை பார்க்குறது சிறப்பு. பொருளாதாரத்தில் பிரச்சனை வரத்துக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. இந்த நேரம் நல்ல பேர் கிடைக்கும், நிறைய பொறுப்பு கிடைக்கும். 11ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறதால இந்த நேரம் புதுசாக ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், இல்லை வேறு இடத்துக்கு நீங்கள் குடி போகணும்னு நினச்சிங்கன்னா அதை சாதகமாக முடியுங்க. ஒரு இடத்த விற்கணும், இதுக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, நல்ல விலைக்கு போயிருக்காது. அப்படியே ஏதாவது ஒரு வகையில் தடங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த இடத்த விற்றுட்டு வேறு ஏதாவது செய்யலாம், தொழிலுக்கு லாபமாக மாற்றிக்கலாம், இல்லை குடும்பத்துக்கு ஏதாவது செய்யலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் எதுவுமே நல்லபடியாக முடிஞ்சிருக்காது. ஆனால் இந்த நேரம் இந்த விஷயத்தில் சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பு தான். குடும்பத்திலுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கிறது நல்லபடியாக முடியும். கொஞ்சம் கருத்து வேறுபாடு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் எதை சொன்னாலும் எது செஞ்சாலும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எதிராக இருக்கக்கூடியவங்க அதிகமாக தான் இருப்பாங்க. பேச்சுக்களாலே மனசில் கொஞ்சம் வருத்த வர மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நல்லபடியாக முடியும். முக்கிய நபர்களுடைய ஆதரவு இருக்குது. பிரச்சனை தர மாதிரி இருந்தாலுமே முக்கிய நபர்களுடைய ஆதரவு இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் நினச்சது சாதிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் புதுசாக வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுவுமே சாதகமாக முடியும். வேலையிலையுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அர்த்தாஷ்டம சனி ராகுவ கவனத்தில் இந்த நேரம் இருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. ஏற்கனவே அலைச்சல் கொஞ்சம் அதிகம்தான். நேரத்தில் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். நேரத்துக்கு சாப்பிட பாருங்கள். நேரத்துக்கு ஓய்வு எடுத்துக்க பாருங்கள். கொஞ்சம் வீட்டையும் பார்க்க முடியாமல் தொழிலையும் பார்க்க முடியாமல் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தாய் வழி சொந்த பந்த வகையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அதிகம்தான். இந்த நேரம் நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் தாய்கிட்ட ஆலோசனை பெற முயற்சி செய்ய பாருங்கள். தாய் வழி சொந்த பந்தத்திட்ட வேண்டாம். ஏற்கனவே நீங்கள் குழப்பமான நபராக இருக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க, இன்னும் சேர்த்து குழப்பி விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே தொழில் சம்மந்தமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்டமாக இருக்கட்டும், தாய்கிட்ட நீங்கள் விவாதம் செய்கிறது தப்பில்லை. தாய் வழி சொந்த பந்த வகையில் எதுவும் செஞ்சுக்கிறது வேண்டாம். கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். தாய்க்குமே இந்த நேரம் உடல்நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது.
முன்னாடி அளவுக்கு பெருசாக தொந்தரவு இல்லைனாலுமே கொஞ்சம் மருத்துவ செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த நேரம் தாயோட உடல்நிலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். உங்களுக்குமே உடல்நலத்தில் கவனம் கொடுக்கணும். இந்த உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த விஷயத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பெருசாக இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லை. உங்களுக்கு முக்கியமான பிரச்சனையே வாங்கின கடனுக்கு ஒரு தீர்வு பார்த்துட்டா போதும்னு தான் இந்த நேரம் கவலைப்படுறீங்க. தினம் தினம் வருத்த கஷ்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை தொல்லை வந்தாலும் இந்த நேரம் நீங்கள் சமாளிக்கிற சக்தி இருக்குது. உடம்புலேயே தொந்தரவு வந்தால் கூட அது நீங்கள் பெருசாக பாதிப்பு தராது. நீங்கள் போராடி எதுவாக இருந்தாலும் முன்னுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு பிரச்சனை இந்த நேரம் வாங்கின கடனை நல்லபடியாக கட்டிடணும். ஒரு கடனுக்கு ஒரு தீர்வுங்கிறது ஏற்பட்டிருந்தால் நிறைய பேர் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இந்த நேரம் செயல்பட்டுகிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. அதுலேயுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். ஒரு ஏமாற்றங்கிறது இல்லை. கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். வேலை செய்கிற இடத்துல சுற்றி இருக்கக்கூடியவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்க குற்றம் குறைய இந்த நேரம் நீங்கள் பார்க்காதீங்க. கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் விட்டு பிடிக்கிறதா நல்லது. முன் கோபத்தை நீங்கள் விட்டு பிடிக்கிறதா நல்லது. மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். கையை கடிக்கிற சூழ்நிலை இல்லைங்க, சமாளிக்க முடியும். ஆசைப்பட்டதை வாங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அதனால் எந்த வேலை செய்யக்கூடியங்களா இருந்தாலும் உங்கள் வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா விட்டதை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு தாங்க. லாபகரமான வாரம் தான். ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால இந்த நேரம் உங்களால் சாதிக்க முடியும். மனசுலையுமே குழப்பங்கிறது பெருசாக இருக்காது. மழை மாதிரி தெரிஞ்ச விஷயம் கூட இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா அது பனி மாதிரி விளைகிறோம். தொழிலும் சரி வியாபாரத்துலையும் சரி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், தாய் தந்தை வழியில் ஏற்பட்ட இந்த பாதிப்பு, சகோதர வகையில் ஏற்பட்ட இந்த பாதிப்பு இது எல்லாமே இன்னும் உங்களுக்கு சாதகமாக தான் மாறும். நிறைய பேருடைய ஒரு எண்ணமே ஒரு சேமிக்கிற அளவுக்கு ஒரு வரலையேங்கிற ஒரு ஆதங்கம் தான். இனி வரக்கூடிய நாட்களில் அது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. வீடு மனை, இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், புதுசாக முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக கிடைக்கும். உங்கள் குரலுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு குல தெய்வம் ஓடி வரக்கூடிய வாய்ப்பை விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதனால் வேலையாக குலதெய்வ கோவிலுக்கு போக பாருங்கள். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் செய்யக்கூடிய விஷயம் குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்கிறதான். அதுவே இந்த நேரம் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் சர்க்கரை பொங்கல் படையலிட்டு பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் அதை கொடுக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும். பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க. திருமண வாய்ப்பு எல்லாமே தேடி வரும். மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் சரி, கலத்திர தோஷம் இருந்தாலும் சரி, அது நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதனால் ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி, வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். சிறப்பாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் தான். வைத்திய செலவுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி வரும் இந்த நேரம். அதனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் உடல்நலத்தில் இன்னும் அதிகப்படியான கவனம் கொடுத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களையும் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்க பாருங்கள். இந்த உப்பு புளிப்பு பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பிரதோஷ நாட்களில் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நந்தி பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். பஞ்சாமிர்தத்தால் பாலால் நீங்கள் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா பல விதமான நன்மை தரக்கூடிய அமைப்பாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் செலவு இருக்குதான், ஆனாலும் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். நிறைய பேர் சரியான தூக்கம் இல்லாமல் சரியாக சாப்பிட முடியாமல் தவிச்சிருப்பீங்க. அந்த நிலைமை மாறுது. குடும்பத்துலேயுமே நிம்மதி தரக்கூடிய அமைப்பு தான். பண வருமானத்தை பற்றி பயப்பட வேண்டாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. மகிழ்ச்சி உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை சுகஸ்தானத்தில் கிடைக்கிறதால ஒரு சங்கடம் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அது விலகி போயிடும். சூரிய பகவான் கூட இருக்கிறதால தொழிலில் பயப்பட வேண்டாம். முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. முயற்சி கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும். அரசு வழியில் ஒரு அனுமதி எதிர்பார்க்கணும், ஒரு உதவி எதிர்பார்க்கணும்னு நினச்சாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாப செவ்வாய் கூட இருக்கிறதால வருமானத்தை பற்றியும் பயப்பட வேண்டாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு சிறப்பு தாங்க. எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். பண உதவி எதிர்பார்த்து நிற்கிறவங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குங்க. ராசிநாதன் கூட இருக்கிறதால இது வரைக்கும் நெருக்கடி இருந்தாலுமே அது நீங்கக்கூடிய வாய்ப்பாக தான் உங்களுக்கு இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த நேரம் செய்ய பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால நீங்கள் எப்பயுமே சுறுசுறுப்பானவங்க தான். தைரியமாக இருப்பீங்க. எந்த செயலையுமே அது கஷ்டம்னு சொன்னதில்லை. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் புத்திசாலித்தனத்தால் செஞ்சு முடிக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டை செய்கிறது நல்லது. தினமுமே சிவ வழிபாடை செய்ய பாருங்கள். சிவ மந்திரத்தை சொல்ல பாருங்கள். முருகன் வழிபாடு அதை விட சிறப்பு. தமிழ் கடவுளான கந்தவள் முருகனை நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. ஒரு முறை முடிஞ்சால் திருப்பதி அலர்மேல் மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை இந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்கிறது இன்னுமே ஒரு அற்புதமான பலன். உங்கள் தொழிலையாக இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும், பல சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வழிபாட்டால் உங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம்.
நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வேளையாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.